சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11 உங்களுக்கு வாசித்தேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆகினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் உமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஏசப்பா என்ன சொல்லுதாருன்னா, ஏசப்பா நம்மளை கழுவப்பட்டிருக்காங்களாம், ஏசப்பா நம்மளை பரிசுத்தப்படுத்திருக்காங்களாம். நீங்கள் பாவம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், உங்களை நான் கழுவப்பட்டிருக்கேன், பரிசுத்தப்படுத்தியிருக்கேன் என்று சொல்லுதார். ஆமாம், நம்ம பாவம் செஞ்சுருக்கோமே, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுருக்கோமே, ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாரா என்று நீங்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் பாவம் செஞ்சாலும் உங்களை நான் கழுவுவேன் என்று சொல்லுதார், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுதார் இந்த சபத்து மூலம். ஆமாம், வேசியை மன்னித்தது போல உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுதார். எல்லாரும் வேசியை கல்லறியதுக்கு வந்து நின்றார்கள், ஆனால் ஏசப்பா மன்னித்தார். அதே போல் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுதார். இந்த செபத்தை யாரெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, பாவம் செஞ்சுருக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம், உங்களை நான் மன்னிப்பேன் என்று இந்த செபத்து மூலம் பேசுகிறார். இந்த செபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.